பல்கலைக்கழக திருத்த சட்டம் என்கிற பெயரில் கடந்த 17ஆம் தேதி ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இதெல்லாம் எந்த அதிகாரிகள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்றே தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. அவையெல்லாம் நேற்று முந்தானால் உருவாகி வந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியில் சிறந்த மாநிலமாக, அதிகமான எழுத்தறிவு பெற்ற மக்கள் உள்ள மாநிலமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்று சொன்னால் இந்த தனியார் உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. ஆனால் இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டம் தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை எல்லாம் அவர்கள் விரும்பினால் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொள்ளலாம். அரசாங்கம் இப்போது அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிதி உதவியை ரத்து செய்துவிடும். அவர்கள் நட்டு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன பெருசா பணம் கொடுத்துருவீங்க? ஆசிரியர்களுக்கு சம்பளத்துக்கு பணம் தருவீங்க. அவன் தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நீங்கள் அறிவித்து விட்டால் ஒவ்வொரு மாணவரிடமிருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பெறுவதன் மூலமாக இவ்வளவு காலமும் அரசு உதவி பெற்று வளர்ந்த அந்த கல்வி நிறுவனங்கள் மொத்தமும் தனியார் முதலாளிகளுக்கு முழுக்க முழுக்க சொந்தமாக மாறிவிடும் என்பதைத்தான் இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை தனியார் முதலாளிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்.